கிறிஸ்து இயேசுவுக்கும் மிகவும் முன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஒரு மாணவரிலே நம்மளை விதமாய் கூட்டி சேர்த்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுத்துக் கொள்வோம். உண்மையிலேயே தேவன் நம்ம மேல மிகவும் ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டும் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பாடுகள், மரணம் அது மாத்திரமல்ல, அவர் அந்த 3 வருஷத்துல லாஸ்ட் ஸ்டே, அதாவது கடைசி நாட்கள்ல அவருக்கு வந்த அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு பாடத்தை வச்சிருக்கோம். அதே மாத்திரமல்ல, கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகிய அப்பத்திலும் அவருடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்திலும் கை வைப்பதற்கு அல்லது அவருடைய பந்தியை நம்ம அனுசரிப்பதற்கு நம்முடைய மனதையும் சிந்தையும் தேவனுக்குள்ளாக ஒருமுகப்படுத்தி அந்த ஒரு பந்தியிலே அவன் பரிசுத்தமாய் பங்கு கொள்வதற்கு தேவன் அநேக பாடங்களை தேவன் நமக்கு கொடுத்து வருகிறார். இன்னும் சொல்லப்போனா இந்த ஒரு பாடங்கள் எப்படி இருக்குன்னா, சீசனுக்கு மட்டும் நம்ம பார்க்கறது மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கணும். ஆனால் நம்ம அப்படி பார்க்க போகிறது அது உலக பிரகாரமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் வருது. ஏன்னா உலக பிரகாரமாக பார்க்கக்கூடிய அப்படின்னா அந்த நாட்கள்லாம் விசேஷமாக என்ன செய்யப்பட மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. இது நிறைய சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, விசேஷமான ஒரு கூட்டம் கூட வைப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட சீசன்ல வந்துருச்சுன்னா ஒரு முக்கியமாக 2 பேருக்கு அதிகமான திருப்திகள் கிடைக்கும். பார்த்துட்டீங்களா, பேர் சபைகள் அது பொதுவாகவே நம்ம அதிகமாக யாரை சொன்னோம்னா 20 காரியத்தை வந்துச்சுன்னா அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு அவங்கள சொன்னா ஒரு கடவுள் இந்த மாதிரிலாம் மறந்து இருக்கக்கூடாது, காட்டி கொடுக்கக்கூடாதுலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஆனால் இன்றைக்கு நாம எந்த மாதிரி ஒரு பார்க்க போறோம்னா, அவருடைய பாடுகள், மரணம், அது நம்மளை எந்த அளவுக்கு இந்த ஒரு பந்தியில பங்கு கொள்வதற்கு நம்மளை உணர்ச்சியை தூண்டுது, எந்த அளவுக்கு நம்மளை வசனத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனா நமக்கு ஏன் இந்த ஒரு விஷயத்த இதாவாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே அந்த வசனத்தை நம்ம பிறகு கொடுத்துருவாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை படிங்க. பரிசுத்த சகோதரரே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எடுத்த உடனே சொல்றா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை வருகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப எந்த வகையில கிறிஸ்து இயேசுவை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்ப அந்த வகையில நம்ம கவனித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம எதுல பரிசுத்தமா கை வைக்க முடியாது. இது நம்ம அழைக்கிறத எப்படி அழைக்கிறார்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்கள். இது அப்படியே ஒரு கேள்வியா கேட்கிற, நம்ம பரிசுத்தமா இருக்கோமா? அந்த அழைப்பை பெறக்கூடிய வகையில் நம்ம பரிசுத்தமா இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம இருக்கிறதே எதுதான் இருக்கோம்? இந்த மாம்ச சரீரத்துல இருக்கும். மாம்ச சரீரத்திற்கும் ஆவி சரீரத்துக்கு என்ன நடக்குது? எப்போதுமே டெய்லி போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப எந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம்னா, யாரை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும்? கிறிஸ்து இயேசுவை மட்டும்தான் நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அப்ப இது கூட நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குன்னா, அந்த பாடத்தின் தலைப்பு எதை கொடுக்குன்னா,
நம்ம டெய்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணிக்கிறோமா? இதனால இது இந்த அழைப்பே எல்லாருக்குமே என்ன செய்யாது, கிடைக்கல. இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்க முடியாத மிகப்பெரிய வாய்ப்பு யாருக்கும் ஒரு சிலர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா நம்ம எபேசியர்ல கூட பார்க்கிறோம்ல, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன பார்க்கிறோம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்கள் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நமக்கு தெரிந்து கொண்டவரையே. அப்ப எப்ப தெரிந்து கொள்றாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மள சொன்னா தெரிந்து கொள்றாரு. அப்ப இந்த ஒரு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது இந்த ஒரு பாடு, இந்த ஒரு நிந்தை, இது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார்? துக்கமா எடுத்துக்கொண்டாரா? எப்படி எடுத்திருப்பாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு சில இடத்துல அவர் யாவரும் அந்த மாதிரி பிரேயர் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பிதாவாகிய தேவன் யாருக்கு கொடுக்குறாரு? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரு பொறுப்பை எப்படி எடுத்து அந்த விஷயத்தை செயல்படுத்துறாரு? சந்தோஷம். அப்ப என்ன சந்தோஷம் அவருக்கு இருந்தது? தொடர்ந்து கூட வாசிங்க. இவருடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. என்னுடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சரித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப எது நிமித்தமாக அவர் இது ஒரு பாடலை ஏற்றுனா? சந்தோஷத்தில் நிமித்தமாக. அதை 3ஆம் வசனம் படிங்க. இவருடைய 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இடைத்திருவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? ஆகையால் நீங்கள் இழப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்கள் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ள. யார் சொல்றாரு? அப்ப இதுல நம்மளுக்கு என்ன பாடல்? பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள் என்ன? எந்த பாவிகள்? இப்ப நம்மளுக்கு உலக பிரகாரமா தான் விபரீதங்கள் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. எங்கேதான் நடக்கும்னா சபைக்குள்ளதான் நடக்கும். நம்மளுக்கு கூர்ந்து கவனிக்கும் போது அப்போஸ்தலர் 12 பேருமே யார் பக்கத்துல தான் இருந்தாங்க? கிறிஸ்து பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா கிறிஸ்துக்கு உங்கள் மேல நடந்தாங்கன்னா இல்ல. அவர் என்ன சார், எந்த ஆவியை நீங்க இருந்துச்சுன்னா எந்த ஆவியில இருக்குன்னு கூட கேட்கிறாரு சீசரோட. அப்ப அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா சிந்தனையிலையோ அவங்க செயல்படல. எப்படி இல்லை? கிறிஸ்துவின் சிந்தையில் இல்லை. அப்ப பாவியில நம்ம உலகப்பரான பாவியில நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்மளோடு கூட இருக்கிற சகோதரன் மத்தியில தான் இந்த விபரீதங்களே வரும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யார் மூலமாக வந்துச்சு? அவருடைய சொந்த ஜனங்கள் தான். இப்ப நம்மளுக்கு யார் சொந்தம்னா யார் சொந்தம்? உலகப்பரமான சொந்தம் கிடையாது. நமக்கு ஆவிதான் நம்ம அழைப்பு. எப்படி? பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர். இவர்கள் மத்தியில் இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சுன்னா அதிகமான ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு அவமானம் வரும், துப்புவாங்க, கொட்டுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. இது எல்லாமே எப்படி எடுத்துக்கிறாருன்னா சந்தோஷமா எடுத்துக்கணும். நல்லா பாருங்க, நம்ம கிறிஸ்துவை கவனிக்கும் போது அவரை
தலையில வச்சு முன்முறையை வச்சு அடிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த சமயத்தில் சந்தோஷப்பட்டுப்பாரு. அவர் வழி இருந்திருக்காரா? கண்டிப்பா இருந்திருக்கும். அதே மாதிரி கையில் ஆணி அடிக்கும் போது என்ன இருந்திருக்கும்? வலி இருந்திருக்கும். அதே சமயத்துல அவர் வச்சு கீழே வச்சு பிரிக்கும் போது, அந்த சிறியை தூக்கிக்கும் போது கண்டிப்பா என்ன இருந்திருக்கும்? வலி இருந்திருக்கும். அதே சமயத்துல தாகாமா இருக்கும்போது அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? கசப்பு காடியை கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி அவர்னால என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாங்கன்னா அதுல சந்தோஷமா நான் எடுத்துக்கிட்டேன், ஆனா நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது அது என்ன செய்யலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாது. ஏன்னா நம்மளுக்கும் பரிசுத்தாவி என்ன செய்யணும், இதாக தேவனால் கிறிஸ்து மூலியமாக என்ன செய்யணும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? பரிசுத்தாவி நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதே சமயத்துல சபை சகோதர சகோதரி மத்தியில ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏற்படும் போது, அவமானமோ அல்லது கெட்ட பேரே ஏற்படும் போது நம்மளால எப்படி எடுத்துக்கொள்ள முடியல? யார் மாதிரி எடுத்துக்கொள்ள முடியல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொண்டாத தேவனுடைய வடதுபுறத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்குன்னா மறந்து. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? திரள் கூட்டத்துக்கா இல்ல இரண்டாம் மரணத்துக்கா? இல்லையே. தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் நம்ம. அப்ப அப்படியாப்பட்ட பிள்ளைகள் யாரத்தான் நம்ம நோக்கி பார்க்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ஆனா அது நிமித்தமாக வருகிற பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே எப்படித்தான் எடுத்துக்கணும்னா சந்தோஷமா தான் எடுத்துக்கணும். அவர் நிமித்தமாகத்தான் நம்ம இந்த எதிர்க்க போக முடியும். நம்ம அப்போஸ்தலரோட படிக்கிற முடியா? அப்போஸ்தலர் 14:22 அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம எதிர்க்க போக முடியும் பரலோகராஜ்யத்துக்குள்ள. ஆனா இது எல்லாமே நம்ம படிக்கிற எல்லா வசதியும் நம்ம உள் வாங்குறோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியலன்னா, நம்மளால அந்த சரீரத்தில் உள்ள அந்த ஒரு செயல்களை நம்மளால என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளால இல்லை. ஆனா இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம அதிகமா பழகி போகும்போதுதான் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எப்படி போகணும்னா கிறிஸ்து மாதிரி அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம். அதான் சொல்றாரு. அதே வசனத்தை படிங்க. எப்படி 12:3 ஆகையால் நீங்கள் இடிப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவங்கள் செய்யப்பட்ட விவிதமான விரோதங்களை செய்த அவரையை மீட்டுக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவேளை நம்மளுக்கு என்ன வந்துருன்னா பாடுகள் எல்லாமே வரும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாதா? உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடி நமக்கு விரோதமாய் பாவங்கள் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை நீங்க நினைச்சுன்னா சகித்து யாரை நினைக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்வார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளலாம். என்னன்னா இயேசு கிறிஸ்து நம்ம பாடத்தின் தலைப்பு என்ன? கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. எதை கவனிக்கணும்? இப்ப எதை கவனிச்சு அதன்படி நடந்தா அவருடைய பந்தியில நம்ம என்ன செய்யலாம்? பானம் பண்ணலாம். அப்ப எதை கவனிக்கணும்? மாதிரி. இப்ப இந்த மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, முதல்ல ஆதாமை தேவன் படைக்கிறார் இல்லையா? இப்ப தேவன் படைக்கிறாரு. படைச்சதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கனியை நீங்க என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். அப்ப புசிக்கிறது யார் முதல்ல புசிக்கிறா? ஆதாமுடைய மனைவியை ஏவல் புசிக்கிறாங்க. அப்ப புசிக்கும் போது இவர் என்ன சொல்லியிருக்கணும்? தேவன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நீ தான் சாப்பிட்ட நானுமா சாப்பிடணும். இது தேவன் சொன்ன உடனே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நானும் அவர் என்ன செய்யல சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் அவர் சாப்பிட்டார்? யார் மேல அன்பு வைக்கணுமோ அந்த அன்பை யார் மேல வச்சுட்டாரு? சகலத்தையும் படைத்த பிதாவை தேவன் மேல அந்த அன்பு வைக்கிறதுல யார் மேல வச்சுட்டாருன்னா அந்த ஏவல் மேல வச்சார். ஏன் வச்சார்? என்ற மிகப்பெரிய ஒரு விபரீதத்துக்குள்ள யார் போயிட்டா? தன் மனைவி போயிட்டாங்க. அப்ப அந்த விபரீதத்தை என்னால என்ன செய்ய முடியாது, அதை பார்த்துக்கிட்டு நான் இருக்க முடியாது. அவளுக்கு என்ன வரல அதையும் நான் என்ன செய்யலாம். இப்ப ஏவலை எப்படி உருவாக்குனாரு? எப்படி உருவாக்குனார்?
முதல்ல என்ன பண்றாரு? தூங்க வைக்கிறார். தூங்க வைத்ததுக்கு பின்னாடி தான் வந்து நெய்யை வளர்ந்து விடுறாங்க. இதை அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே நிழலா சொல்லுவாங்க. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கலைன்னா நம்ம இந்த ஒரு சபை ஏற்புக்குள்ள வர முடியுமா? அங்கே எப்படி ஆதாமை தூங்க வைத்து ஏவாளை உருவாக்கினாங்களோ அதே ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எதிர சிலுவையில மறிக்க வச்சு அது நிமித்தமாக என்ன செய்யனா அந்த ஒரு புது சிருஷ்டியை வந்து என்ன செய்யறா அவருடைய மனவாட்டியை வந்து என்ன செய்யறான்னா பெற்றிருக்கிறான்னு பார்க்கணும். அப்ப அங்க எப்படி ஏவாள் எடுத்த விஷயம் எப்படி இருக்குன்னா ஆதாமுக்குள்ள என்ன செய்யணும் ஒரு நித்திரைய வர பண்றாங்க. அதே மாதிரி தான் பிதாவை தேவன் கிறிஸ்துவை கூட என்ன செய்யணும் ஒரு மனதுக்குள்ள கொண்டு போய் அவருடைய மனவாட்டியை அவருடைய பிள்ளைகளை வந்து என்ன செய்யறான்னா எதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா இவர் நிமித்தமாகத்தான் அந்த மனவாட்டியும் ஒரு சில பிள்ளைகளும் பரிசுத்தப்படுத்துவதற்கு யாருக்கு தான் தகுதி இருக்குன்னா ஆண்டவராக இயேசு. ஏன்னா இந்த பரிசுத்தப்படுத்தி யார்கிட்ட கொண்டு போகணும்? பிதாவைய தேவனத்துல கொண்டு போய் நிப்பாட்டுன்னு பார்க்கணும். அப்ப இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாடமா இருக்குன்னு பார்க்குறோம். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்ட பிள்ளைகள் எதுல கை வைக்க போறோம்? அவருடைய அப்பத்திலையும் அவருடைய ரசத்திலையும் நம்ம வந்து கை வைக்க போறோம். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் யாரை கவனிக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனிக்கணும். ஒரு வசனத்தை கூட படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 மற்றும் 25 வசனத்தை படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். யாரை நினைக்கணுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நினைக்கணும்? அவர் எப்படிலாம் இந்த உலகத்துல பாடுபட்டு அந்த பாடுகள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம வந்து பாடுபட்டு மற்ற சகோதரர்களை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பாடு நிமித்தமா அவர்களை நிந்திக்கவோ குற்றப்படுத்தவோ எழுந்திடக்கூடாது கூடாது. அப்ப அவர்கள் நிமித்தம் நம்மளுக்கு பாடுவதுனா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா ஏத்துக்கிறது. ஏன்னா அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சுன்னா அவருடைய ஓட்டத்தை கரெக்டா முடிச்சிருக்காரு. இப்ப யூதாஸ் காரியத்தை காட்டி வெடிக்கும்போது என்ன சொன்னாரு? ஏதாவது ஒன்று தூசண வார்த்தையில திட்டினாரா? என்ன சொன்னாரு? சிநேகிதனே. இப்ப அப்படியே நம்மளுக்கு எடுத்துக்குங்க. இப்ப நம்மள ஒரு சகோதரன் ஏதோ ஒரு விஷயத்துல காட்டி கொடுக்கறதோ அல்ல அவ பேர் சொல்லும் போது இந்த ஒரு சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருமா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா என்னையும் நினைச்சுக்குங்க. எந்த மாதிரி டயத்துல உங்களுக்கு பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் இந்த மாதிரி வரும்போது நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் செய்யுங்க. இப்போ ஒருவேளை அப்படி கூப்பிடும்போது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்ய யூதாஸ் காரியத்துக்கு எப்படி குத்துச்சோ அதே மாதிரி அவருடைய இருதயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குத்தப்படும். எப்படி சொல்லி ஆண்டவர் செத்தாரு? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே. அப்போ உண்மையிலேயே அவரே மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து வார்த்தையினாலேயோ கிரியினாலேயோ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்ம வந்து முன்மாதிரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோடு இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு அல்லது உலகப்பரமாக இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு நம்ம நினைச்சேன்னா அவங்களுடைய இருதயம் கண்டிப்பாக குத்தப்பட்டு திருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அதே 25வது வசனம் படிக்கும்போதுன்னா போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலே ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு வரும்படி இதை செய்யும். அப்போ குறிப்பிட்ட காலம் மட்டும் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா நினைக்கக்கூடாது. எப்போதுமே நம்மளுக்காக ஜீவனை யார் கொடுத்துருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொடுத்துருக்காருங்கிறத அந்த நினைவு வந்து என்ன எப்போதுமே இருக்கு.
அது மாத்திரமில்ல, நம்ம எதை முக்கியமாக நினைக்கணும்னா, அவர் 3.5 வருஷம் இருந்தார் இல்லையா, கடைசி 3.5 வருஷம். அந்த 3 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு அல்லது ஒரு தாழ்மைக்குள்ள கொண்டு போகிறது எல்லாமே யாருக்குன்னா, அவருடைய சபை வகுப்பார்கிட்ட, மனவாட்டிக்கிட்ட அந்த ஒரு எல்லா எடுத்துக்காட்டுங்க. நம்ம அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு சூழலில் முதல் வருகையில் பிதாவை தேவனிடத்தில் இவர் எப்படி இருந்தார்? எங்கேயாவது பிதாவாய் தேவனை தூசித்ததோ என்ன நினைச்சலாம் எங்கேயுமே அவர் நினைச்சு விட்டு கொடுக்கல. ஆனால் அதே சமயத்தில் பிதாவாய் தேவனிடத்தில் எப்படி அன்பாக இருந்தார்? வசனம் கூட வாசிங்க, மத்திய 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்திய 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையை சொல்லும்போது யார் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா செஞ்சிருக்கணும். அதனாலதான் நம்மளுக்கு முதல் அழைப்பு என்ன சொல்றாரு? மத்திய 16:24, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனிதினமும் என்னை பின்பற்ற கடவுள். அப்ப பிதாவின் இடத்துல நீங்க அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த விதத்துல பிதாவை தேவனிடத்துல அன்பு கூறியிருப்பார்? எதுனா முழு இதயத்தோடு தான் அன்பு இருப்பார். அரை இதயத்தோட அல்லது அரை மனசோட என்னச்சுன்னா கண்டிப்பா அவர் என்னச்சுன்னா அன்பு இருக்கும். அதனால தான் பார்க்குறோம், இந்த ஒரு விஷயங்களை அவர் எப்படி தான் செஞ்சிருக்கார். பாடுகள் நிந்தைகள் எல்லாமே சந்தோஷத்தில் பொருடுத்தேன். ஏன்னா பிதாவாய் தேவன் என்ன சொல்றாரு? நமது காரியமா யார் போவா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதோ அடிய. அப்ப அந்த ஒரு விஷயத்தை கூட எப்படிதான் செஞ்சிருக்கணும்? எங்க அப்பா சொல்றாரு, அந்த விஷயத்தை யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். அந்த முன்மாதிரியா முன்கூட்டி நம்மளுக்கு செய்யறாங்களே, அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆசையம் எனக்கு அடங்கிடும். அப்படி அவருடைய குணலட்சணங்களை என்னச்சுன்னா நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதான் நம்ம பாடத்துல என்னச்சுன்னா கிறிஸ்துவை கவனித்த பாருங்க. அப்படின்னா நம்ம நேரடிய வார்த்தையில் மாத்திரமில்ல, அவருடைய கேரக்டரை நம்ம என்னச்சுன்னா கவனிக்க போறோம். அது எத்தனை கேரக்டர்னா ஒரு 7 கேரக்டர் நம்ம கவனிக்க போறோம். அப்ப இந்த முதல்ல பிதாவாய் தேவன் யாரைத்தான் படைச்சிருக்காரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி படைத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் ஆண்டவர் பிதாவாய் தேவனிடத்துல கூட இருந்தார்கள் நம்மளால நினைக்க முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட தாப்பனை ஏதாவது ஒரு விஷயத்துல அவரை அவமதிக்கிறதுக்கோ அல்லது அவரை ஏதோ ஒரு விஷயத்துல அவரை தாழ்மைப்படுத்துறதுக்கு யாருக்கு மனசு இருக்காது? கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மனசு இருக்காதுன்னு பார்க்குறோம். அப்ப இந்த ஒரு குணலட்சணம் எப்படித்தான் வச்சிருக்காங்கன்னா, பிதாவாய் தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு யார் இடத்துல அன்பு குறிச்சிருக்காரு? பிதாவாய் தேவனிடத்துல அன்பு குறிக்கான்னு பார்க்குறோம். அப்ப பிதாவின் மேல அன்பு வைத்த அன்பு எப்படி இருக்க முடியும்னா அறகுறையா இருக்காது, முழுமையா இருக்குன்னு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அவர் முதல் வரிகளை என்ன சொல்றாரு? எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்யறேன். அவர் பேசுறதா இருக்கட்டும், இல்ல அவர் செஞ்ச செய்களா இருக்கட்டும், பிதாவாய் தேவன் என்ன செய்ய போறாரோ அது யார் மூலமா செய்யறாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா தான் செய்யறாரு. அதை அவர், அதாவது பிதாவாய் தேவன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த எப்படித்தான் சொல்லி செய்யறாரு? நான் என்னுடைய சுய சித்தத்தையோ சுய சிந்தைகளோடு நான் என்ன செய்யல, என் பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் பேசுறேன். என்ன சொல்ல சொல்றாரோ அதைத்தான் பேசுறேன். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் நான் செய்யறேன். அப்ப இந்த ஒரு விஷயம் தான் பிதாவிடத்துல வைக்கக்கூடிய ஒரு அன்பு. இப்ப நம்மளே எடுத்துக்கிறோமே, ஒரு சகோதரத்துல ஒரு சகோதரிய இடத்துல நம்ம அன்பு வைத்தோம்னா அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கேட்க மாட்டோமா? கண்டிப்பா என்ன செய்வோம்? கேட்போம். ஆனா அதே சமயத்துல பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்க நன்மையே சொல்லட்டுமே,
நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த நன்மையான விஷயம் கூட நம்மளுக்கு எதாக மாறிடும், கசப்பாய் மாறிடும். அப்படின்னா பிதாவை தேவன் அவருடைய குமாரத்தில் வைத்த அன்பும் குமாரன் அப்பா இடத்துல வைத்த அன்பும் எப்படி இருக்குன்னா முழுமையா இருக்கு. அவரும் குமாரனை விட்டு கொடுக்க முடியாது, இவரும் தன்னுடைய தகப்பனை விட்டு கொடுக்க முடியாது. இப்போ இதே ஒரு பாண்டிங்களை தான் நம்ம நினைக்கிறான்னா பிதாவை தேவன் நம்மளை அழைக்கிறாரு. இப்போ நம்ம கூட யாருக்குத்தான் முதல் அன்பு வைக்கணும்? பிதாவைய தேவனுக்கு. நம்ம படிக்கிறத என்ன சொல்றான்? முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகளால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதல்ல பிதாவை தேவனிடத்தில் அன்பு கட்டுறது யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ தலையாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும்போது அவருடைய சரீர அங்கங்களாக இருக்கிற நாம கூட என்ன பண்ணணும்? யார் மேலதான் அன்பு அதிகமாக செலுத்தணும்? பிதாவாகிய தேவனிடத்தில். சரி, அந்த அன்பு கூட எப்படி செஞ்சார்? கிரியை தான் செஞ்சாரு. அந்த கிரியைக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு அன்பு செய்யறது கூட கண்டிப்பா ஒரு குணங்கள் கண்டிப்பா தேவை. ஏன்னா அன்பு எல்லாமே செய்யுது, ஒரு மிருகங்கள் கூட செய்யுது. ஆனா பிதாவாகி தேவனிடத்தில் அன்பு வைக்கிறதுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு குணங்கள் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த குணம் தான் என்னன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துல இருந்த ஒரு குணம் என்னன்னா மனத்தாழ்மை. அந்த தாழ்மை யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கு. ஏன்னா பரலோகத்துல அவர் இருக்கிற ஒரு உன்னதமான நிலைமை, மகத்துவமுள்ள ஒரு நிலைமை யாருக்கு தான் இருந்திருக்குன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில யாருமே என்ன செய்யணும்? தேவன் வைக்கிறேன்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ பிதாவை தேவன் முதல்ல அந்த ஒரு விஷயத்தை ஏன் கொடுக்குறான்னா இவர்கிட்ட அத்தனை குணலட்சணங்கள் என்னச்சுன்னா ஃபுல்லாக இருந்திருக்கு. எதுலையுமே தாழ்மைன்னா அந்த தாழ்மை முழுமையா அன்பு வைக்கிறனாலும் அன்பு வைக்கிறதுல முழுமையான்னு பார்க்குறோம். ஆனால் அப்படியாப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வரும்போது எப்படி இருந்தான்னு பார்க்குறோம். பிலிப்பியர் நம்ம அந்த வசனத்தை கூட படிச்சுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அப்ப அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப இவர் எப்படித்தான் இருந்திருக்காரு? பிதாவாகிய தேவனை போல யார் இருந்திருக்காருன்னா ஆண்டவராய் இயேசு இருந்திருக்காரு. ஏன்னா பிதாவாகிய தேவன் யாருனாலும் நினைச்ச முடியாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 அப்படிங்கிறபடியா தாம் ஒருவராய் சாவாமையிலவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் அணிகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும். ஆனா இந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? பிதாவை தேவனை பார்க்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை யாருக்கு கொடுக்கிறார்? நமக்கு. ஏன் சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அதே சமயத்தில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தேவனுக்கு முன்னாடி போய் என்ன நிறுத்தி, இவங்க தான் என்னுடைய மனவாட்டி, இவங்க தான் என்னுடைய சபை வகுப்பார் என்று காமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை யார் கொடுக்குறாருன்னா அவரை மாதிரி தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறவர்கள, அதே சமயத்தில் கிறிஸ்து மாதிரி தன்னை தாழ்த்துறவர்கள நினைக்கிறான்னா கிறிஸ்து எப்படி பிதாவை தேவனிடத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தாரோ அதே ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்க போறாருன்னா இன்றைக்கு சபை வகுப்பார அழைக்கப்படும். அதனால எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே.
ஆனால் உண்மையிலே இந்த ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும்னா அது வந்து எப்படி சொல்றதே நம்மளால நிரூபிக்க முடியாது. இப்போ பாருங்க, உலக பிரகாரமா ஒரு முதலமைச்சரோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கிற ஒரு மனுஷனோ வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவான், அதாவது ஒரு முதலமைச்சர் நம்மளை கூப்பிட்டு பேசும்போது மற்ற சகோதரத்தை என்ன சொல்லுவான். ஆனா பாருங்க, உன்னதமான நிலைமையில இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகத்துவம் வாய்ந்தவர், வல்லமை நிறைந்தவர். அவர் சொன்ன எத்தனை லட்ச தூதர்கள் அவருக்காக பணிவிட செய்யக்கூடிய உன்னதமான நிலைமையில இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்து இந்த ஒரு பந்தியில நம்மளை பங்கடைய வைக்கிறார்னா எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய உன்னதமான நிலைமைக்குள்ள நம்மளை கொண்டு போறாங்க. நம்மளை நாமளே என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப இந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கூட யாருக்கு இருக்குன்னா, யார் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறார்களோ, அதே சமயத்தில் கிறிஸ்து மாதிரி யார் தன்னைத்தானே தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு வாய்ப்புனா அவருடைய பந்தியில பங்கு அடையக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. அதே பிலிப்பியர் 2:7 படிச்சுங்க, 7 மற்றும் 8 படிச்சிருங்க. 7 முதல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்த்த வேண்டிய விஷயம் இருக்கான்னா கண்டிப்பா இல்லை. ஆனா எது நிமித்தமாக தாழ்த்துறான்னா, அந்த ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி அவர் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக கொண்டு போய் என்ன செய்யணும், நிறுத்தணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. யாருக்குன்னா ஆண்டவராக இயேசுக்கு. அந்த வாய்ப்பு எப்படின்னா சந்தோஷமா, அது நிமித்தமாக எனக்கு எந்த ஒரு துப்பு கிடைச்சாலும் சரி, இல்லை அவமானம் கிடைச்சாலும் சரி, நிந்தை கிடைச்சாலும் சரி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி யாருக்கு முன்னாடி போய் நிறுத்தணும், தேவனுக்கு முன்னாடி நிறுத்துன்னு பார்க்குறோம். அதனால அவர் சொல்ற மரண பரியந்தம் கீழ்ப்பிருந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினான்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, எவ்வளவோ உன்னதத்தில் இருந்த தேவனுக்கு பக்கத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு தாழ்த்துறாருன்னா, தலையே தாழ்த்தும் போது நம்ம எப்படி தாழ்த்தணும்? இப்போ நம்மளை எப்படி கூப்பிட்றாரு? நம்ம வந்து என்ன செய்யணும், பாதாங்கங்கள். அப்போ பாதாங்கங்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து தலையே தாழ்த்தும் போது பாதங்கள் எப்படி இருக்கணும்? ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்ம என்ன ஆகி போயிடும், நம்ம தலையாகி தலைமாறி ஆக நினைக்கிறோம். ஆனால் அது எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, முற்றிலும் அந்த வந்துடவே கூடாது. அதனால இந்த பாடத்தை எடுத்த அந்த தகவல் கூட என்ன சொல்றாருன்னா, மேட்டிமையான கிறிஸ்து, தாழ்மையான சாத்தான். பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா கிறிஸ்துமா இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய இதயத்துக்குள்ள எப்படி இருக்குமா, மேட்டிமையான எண்ணம். நான் தான் எல்லாம், நான் தான் செய்யணும், என்ன இல்லைன்னா யார் அப்படிங்கிற சிந்தையே வந்து செஞ்சுட்டா வந்துடக்கூடாது. ஒருவேளை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஒரு சிந்தனை என்னால் தான் முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார்னா, கிறிஸ்தவனில் அந்த ஒரு ஜபத்தை செய்ய வேண்டிய அவசியமே கண்டிப்பாக இல்லை. என்ன சொல்றாரு, ஒருவேளை இந்த வேலையை நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனால் யாருடைய சத்தத்தின்படி, உம்முடைய சத்தத்தின்படி. ஒருவேளை நான் தான் செய்யணும், இந்த தகுதி எனக்கு தான் இருக்குன்னு என்ன செய்யலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லலை. ஆனால் அந்த கைவிட்டதே வந்து எனக்கு மிக உறுதினா, இந்த ஒரு ஸ்தானத்துக்கு நீந்த பொருத்தமான ஆள் யார் சொல்றான்னா, பிதாவை தேவன் யார் மூலியமா தேர்றானா, தூதர் மூலியமா தேர்றான்னு பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு கூட இன்று கடைசி காலத்தில் இருக்கிற பாத அங்கங்கள் கூட எந்த விதத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வேத வசனத்துக்கோ எதுக்குமே வந்து என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாவே யாருடைய கேட்டகரியில் போயிடுவான், சாத்தானுடைய கேட்டகரியில் போயிடும். ஏன்னா அவருடைய ஹேபிட் என்ன, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எந்த விதத்தில் வந்துச்சுன்னா, பாதாங்கங்களாக இருக்கிற நம்மளுக்கு தலையாக இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் வந்து வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம்.
அப்போ என்ன செய்யறான்னா தம்மை தாழ்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதாரமாக கூட படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. யோவான் 5:19. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதையோ அதையே அஞ்சி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அவர் பிதாவை தேவன் எதை செய்கிறாரோ அதைத்தான் யார் செய்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு செய்கிறான்னு பார்க்குறோம். அதனால் சொல்றாரு, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடி செய்கிறார். அப்போ எங்கேயுமே நான் தான் செய்வேன் என்று நான் சொல்லிட்டாரு. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யார் சொன்ன வார்த்தை? என் பிதாவாகிய அப்பா சொன்ன வார்த்தை. அதே சமயத்தில் நான் செய்கிற காரியம் கூட யார் செய்கிறது? என் அப்பா என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் சொல்றாரு. அதனால பிலிப்பு கூட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? பிதா பிதான்னு சொல்றீங்களா, எங்களுக்கு பிதாவை காண்பின்னு சொல்லும் போது ஆண்டவரை இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாள் உங்களோட இருந்த ஒரு விஷயத்த நீங்க தெரியலையா? இல்லை நாங்கள் செஞ்ச காரியம் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலான்னு கேட்பாரு. அப்ப என்னன்னா, பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் யார் செய்யறாருன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றான்னு பார்க்கணும், செய்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, அப்படியே நம்மளுக்கு எடுத்துக்கிறோமே. இப்போ நம்மளுக்கு பிதாவை சொன்ன வார்த்தைகள் ஃபுல்லாக எதில் இருக்கு? கட்டளைகளாக வார்த்தைகளாக வேத வசனம் நம்மளுக்கு இருக்கு. இப்போ அந்த வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய பலவீனத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த அவருடைய கட்டளைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பலவீனங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த பூமியில வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அப்படி இருந்தும் அந்த தகுதி யார் மூலயமா தான் கொடுக்குறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் கொடுக்குறான்னு பார்க்குறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தினார், அவருடைய சபை வகுப்பார் எப்படி தாழ்த்தணும் அப்படிங்கிறதுல என்ன செய்யலாம், இந்த தாழ்மையில நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து மூணாவது காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்? வசனத்தை கூட படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்திலே ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு போதும். அப்ப அவர் மாம்ச நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனா யார்தான் அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? அவரை உயிர்த்தெழுப்ப முடியும்னா பிதாவாகிய தேவனால் மட்டும்தான் உயிர்த்தெழுப்ப முடியும். ஒருவேளை அப்படியே ஆப்போசிட்ல உள்ள சாத்தானுக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தனோம்னா எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஆனா பிதாவை தேவனுக்கு அவர் நிகர் கிடையாது. இது யாரத்தான் கொடுப்பாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிகராத்துன்னு சொல்றாருன்னு பார்க்கணும். ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையில் அவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டுன்னு பார்க்கணும். இன்னொரு காரியத்தை கூட நம்ம சொல்றதை நான் மறந்துட்டேன். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தினார் அப்படிங்கிறது நம்ம மேல் வீட்டு அறையில் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? சீசருடைய கால்களை கழுவுறார். ஆனா அவருடைய கால்களை கழுவ வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இல்லை. ஆனா அவங்கள்ட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. என்ன சூழ்நிலைன்னா தங்கள் யாரு பெரியவன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனா அவங்களுக்குள்ளேயே பெரியவன் ஒரு சிந்தனை வரும்போது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நடத்திருக்கணும்?
அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தார், எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியாப்பட்டவருக்கு அந்த எண்ணம் செய்யலை, வரல. உங்களில் பெரியவனாக இருந்தானா என்ன செய்யணும், நீங்கள் அவர்களுக்கு ஊழியர் செயலிட்டு அந்த பாதத்தை கழுவக்கூடிய விஷயம் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து கீழ்ப்படிதல் பார்க்கும்போது என்ன சொல்கிறோன்னா, வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அதை 8வது வசனத்தை படிங்க. இப்படி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்படி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனா இருந்தும் 10 பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. போதும். அப்ப எது நிமித்தமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்? பட்ட பாடுகளினாலே. இப்ப நம்ம எதுல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம்? உன்னதமான நிலையில இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒண்ணுமே இல்லை, அற்பரும் நீசரும் துடைத்து போட்ட கந்தியுமா இருக்கிற நாம எது நிமித்தமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும்? அதனால சொல்றாரு, நம்ம யாரை கவனிச்சு பார்க்கணும்? கிறிஸ்துவை கவனிக்கணும். அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி செஞ்சோம்னாத்த உண்மையிலேயே அந்த ஒரு பந்தியில் நம்ம வந்துருச்சுன்னா பங்கடையும்னு பார்க்குறோம். அப்போ இந்த ப்ராக்டிஸ் கூட நம்மளுக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடாது, செய்ய முடியாது. அந்த சிந்தனை வேணும் நம்மளுக்கு. அணிதினமும் அந்த ஒரு தேவனோட முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு கூறக்கூடிய விஷயம், அதே சமயத்தில் தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய விஷயம், அதே சமயத்தில் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய விஷயம் கூட எப்படித்தான் வரும்னா பட்ட பாடுகள் நிமித்தமாக. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும் அவசியம் இருந்தால் கண்டிப்பா இல்லை. ஆனா இது யாருக்குன்னா அவருடைய சபை வகுப்பாருக்கு தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வரியில தன்னுடைய சீசர்களுக்கு நினைச்சா செஞ்சு காமிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப சீசர்களுக்கு செஞ்சு காமிச்சா அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற பிள்ளைகளுக்கும் நினைச்சா கண்டிப்பா பொருந்துன்னு பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல் நம்மளுக்கு நினைச்சா மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப எது வரைக்கும் கீழ்ப்படிதான் பார்க்கிறோம்? சிலுவையில் மரணமடைவு வரைக்கும் நினைச்சா அவர் கீழ்ப்படுகிறார். அப்ப இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வேத வசனத்தை கேட்கறதா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற சகோதர சகோதரர்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடந்து அதன் பிரகாரம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாத்த அது உன்னதமான ஒரு விஷயத்தில் நம்ம பங்கடைவதற்கு தகுதியாக இருக்கு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட என்னச்சுன்னா அந்த கீழ்ப்படியாமல் போக அதாவது கீழ்ப்படியாமல் போவதற்கு ஒரு விஷயத்த கூட சாத்தான் என்னச்சுன்னா ஆண்டவரை இயேசுக்கு செய்யறதுக்கு கூட நம்ம பார்க்குறோம். எப்படின்னா அவர் அந்த 40 நாள் ஓவாசம் இருக்கும்போது என்ன சொல்றாரு, நீ இந்த அப்பங்களை என்ன செய்யுங்க, கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க, அதே சமயத்தில் என்னச்சுன்னா மேல இருந்து புதிங்க, அப்புறம் எல்லா இடத்தையும் காமிச்சு இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன் தந்துறேன், நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு கீழ்ப்படிங்க, அதாவது என்னைய பணிந்து கொள்ளுன்னு சொல்றாரு. ஆனால் இந்த விஷயம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போவதற்கு யாரு வகை செஞ்சு கொடுக்குறார்? எங்களை தேவனுடைய திட்டம் என்னன்னா இவர் கண்டிப்பா மறிச்சு பாடுபட்டு தான் ஒட்டுமொத்த ஜனங்களை என்ன செய்யணும்னா தேவனிடத்துல பரிசுத்தமா நிப்பாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு யாருக்குன்னா, ஆனால் சாத்தான் சொல்றது என்ன, நீங்க பாடே பட வேண்டாம், நீங்க மரணம் அடைய வேண்டாம், என்னைய மட்டும் நீங்க பணிஞ்சு கொண்டா போதும், நான் அந்த எல்லை செய்யறேன், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப இது கூட வந்துருச்சுன்னா அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போவதற்கு யார் தூண்டுதலா இருக்கா? சாத்தான் தூண்டுதல். இப்ப நம்மளுக்கு எது தூண்டுதலா இருக்கும்? இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஒரு செய்யணும் அப்படின்னா எது முதல்ல தடுக்குது? நம்முடைய மாமிசம், அதாவது பழைய மனுஷன். அப்ப இந்த பழைய மனுஷனை நம்ம ஜெயிக்கணும்னா யாரை கவனிச்சு பார்க்கணும்? கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். அப்ப அந்த கிறிஸ்துவை நம்ம கவனிச்சு பார்த்தாத்த என்ன செய்ய முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை நம்ம செஞ்சு தேவனிடத்துல நம்ம போய் சென்று சேர முடியும்னு பார்க்கறோம்.
அப்ப இந்த ஒரு 3 விஷயம் பார்த்துட்டா, ஒண்ணு பிதாவை தேவனிடத்துல அன்பு, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுறது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்யணும் கீழ்ப்படியக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தேவனோடு உறவாடணும் இல்லையா, தேவனோடு பேசணும் இல்லையா, தேவனோடு தொடர்பு அதிகமாக்கணும் இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை அவர் என்ன செஞ்சார் செய்வதற்கு. தேவனிடத்துல முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்தாரு. மரணப்படிந்து அவர் நினைச்சா தன்னைத்தானே தாழ்த்தினாரு. அதே சமயத்தில் எல்லா கற்பனைகளுக்கும் அவர் கீழ்ப்படிந்து எங்கெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சாரு. ஆனா இதெல்லாம் செய்வதற்கு மூல காரணமா இருக்கிறது ஒண்ணு, என்னது? ஜெபம். ஏன்னா இந்த ஜெபம் இல்லைன்னா தேவனுடைய உறவனாகி போகும், கட்டாயி போகும். அப்ப எப்பவுமே நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை தேர்ந்தெடுக்கிறதுல முதல்ல கூட அவர் நினைச்சா தனித்து போய் நினைச்சா கண்டிப்பா அவர் நினைச்சா ஜெபம் பண்ணி உமக்கு யாரு உம்முடைய சித்தம் யாரை வந்து கூப்பிடுறீங்களோ அவங்கள நான் வந்து என்ன செய்யறேன், இவரால் என்ன செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாம தேவனுடைய செய்ய இல்லாம தேவன் சொல்லாம எந்த ஒரு காரியத்தை யாருனாலும் செய்ய முடியாதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய முடியாது. அதுக்காக நினைச்சானா தனித்து போய் நினைச்சானா அவர் வந்து நினைச்சுன்னா ப்ரேயர் பண்றான்னு பார்க்கணும். அந்த வசனத்தை கூட நீங்க படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 6:12. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை எப்படி நினைச்சிருக்காருன்னா ஒரு உயிர் மூச்சா. ஒருவேளை ஜெபிக்கலைன்னா தேவனுடைய உறவு கட்டாயி போகும். தேவனுடைய உறவு இல்லைன்னா என்னால் நினைச்ச முடியாது, வாழ முடியாது. தேவனுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஜெபத்தை அவர் உயிர் மூச்சா வந்து என்ன செய்யறானா நினைச்சிருக்கிறானா எப்போதுமே அவர் வந்து என்ன தனித்து போய் வச்சினார். இதே கெத்செமனே தோட்டத்தில் கூட என்ன பண்றாரு, சீசர்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யனா ஒன்னா ஜெபம் பண்ணல. அவங்க என்ன செய்யறா கல்லெறியும் தூரத்துல தனியா விட்டுட்டு தனியாத்தான் போய் என்ன செய்யறானா ஜெபம் பண்றான்னு பாக்குறோம். அப்ப இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் எந்த வகையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஜெபம் பண்றோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் ஜெபம் பண்றதுல கூட வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு துயரம் அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பிதா தேவனிடத்தில் என்ன செஞ்சிருவாரு, ஜெபம் பண்ணி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுவாரு. ஆனா நம்ம அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம போய் விழுந்ததுக்கு பின்னாடி தான் வந்து என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த ஜெபமே நம்மளுக்கு இன்றைக்கு சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. ஏன்னா ஜெபத்தை பத்தி நம்ம வந்துச்சுன்னா அநேக வார்த்தைகள் படிச்சுட்டோம், அதனால நம்ம என்ன செய்யறதில்ல அதிக நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு என்னச்சுன்னா இல்லைன்னு பார்க்கணும். அப்ப இந்த ஜெபம் கூட நம்மளுக்கு மிக மிக ஒரு முக்கியம் என்னன்னா தேவனோடு நம்ம எப்போதுமே வந்து என்னச்சுன்னா உறவு வைத்துக் கொள்ளுங்கிறது வந்து நம்ம மிக ஒரு அவசியமா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த ஒரு அவசியம் நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், தனி ஜெபம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைன்னு பார்க்கணும். அப்ப இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா தொடர்ந்து வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். எதுவரை ஜெபம் பண்ணி இருக்கிறாரு? பொழுது விடிய வரைக்கும். இப்ப நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம்? மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம். ஆனால் அதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, தலையாகிய கிறிஸ்துவே அந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது பாதாங்கங்களாகிய அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு பாருங்க. அதனால அவர் சொல்றார், முதல் அழைப்பே பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே.
நீங்க யாரை கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அப்ப கிறிஸ்து இந்த உலகத்துல என்னெல்லாம் செஞ்சாரோ, அவர் 3 வருஷத்துல 33 வருஷத்துல அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி சரீரத்தில் நம்ம வந்துச்சுன்னா கை வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு எப்படி அமையும்னா ஒரு ஆசீர்வாதமா அமையும் பார்ப்போம். 4வது காரியம் என்னன்னா, அவர் தேவனிடத்துல மட்டும் அன்பு கூர்ந்தாரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? கண்டிப்பா தேவனிடத்துல முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூர்ந்தார். அதே சமயத்துல தன் சகோதர மத்தியில் என்ன செஞ்சா அன்பு கூர்ந்தான் பாரு. வாசிக்கலாம், யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறார்? நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தை என்று நம்மளுக்கு தெரியும். அநேக விஷயங்கள் நம்மளுக்காகவே அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஜெபம் பண்ணிருக்காரு பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு ஏன் சொல்றாரு? இந்த சீசர் மத்தியிலே அவர் பார்த்தார். 12 சீசர்கள் கூட தான் இருக்காங்க. ஆனா ஒருவர் என்ன இல்லை, அன்பு இல்லை. அதே மாதிரி இன்றைக்கும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் உண்மையுள்ளவர்களாய் ஓடக்கூடிய பரிசுத்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை அப்படியே நம்மளுக்கு எடுக்குதுங்க. ஒருவர் நம்ம அன்பு கூறுறோமா? ஒருவேளை அன்பு கூர்ந்துட்டோம்னா யாரை கவனிச்சு பார்த்துருக்கோம்னு அர்த்தம்? கிறிஸ்துவை கவனித்து பார்த்திருக்கும் அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது அவருடைய சீசர்களை ஒரு வேறு விதமா, அதாவது வந்து என்னச்சுன்னா நம்ம யோகிக்க கூடாத வார்த்தையினால இல்லை அவமானப்படுத்தியோ இல்லை ஒரு விஷயத்த சொல்லியோ அவர் வந்து அவமானப்படுத்துறாருன்னா கண்டிப்பா என்னச்சுன்னா இல்லை. ஏன்னா அவர் எப்படின்னா தன் சகோதரில் வந்துச்சுன்னா அன்பா தந்திருக்காரு. அது பேதுருவா இருக்கட்டும், யூதாஸ் காரியத்தா இருக்கட்டும், இந்த எல்லா சீசர் மடத்துல வந்து அன்பு வச்சிருக்காரு. விசேஷமா அந்த 3 சகோதரர்கள் மேல அன்பு வச்சிருந்தார். யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க வந்து அதிகமாக வந்துருச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பவுமே கூட இருப்பாங்க. அதே சமயத்தில் தனித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் கூட யாரைத்தான் கூப்பிடுறாரு, அந்த 3 சீசரை கூப்பிடுறாரு. அப்ப இன்றைக்கு நாம இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பாதாங்களாக நாம ஒருவர் எப்படி அன்பு கூடுறோமா? அப்ப அன்பு கூறுறா என்ன? ஒருவர் எனக்கு விரோதமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டார், உடனே நான் என்ன பண்ணிடுறது? கிறிஸ்து மன்னித்தது போல நம்ம மன்னிச்சிட்டோமா? அப்ப இந்த ஒரு அன்பத்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த நீங்க அந்த ஒரு அன்புல நீங்க நினைச்சீங்கன்னா இருங்க, ஒருவர் அன்பா இருங்க. என்ன ஒரு கட்டளைனா இது ஒரு புதிதான கட்டளை. என்ன பழைய கட்டளை எப்படி இருக்கு? உன் சத்துருவை பகைப்பாயாக. அதே மத்திய 5ஆம் அதிகாரம் 44 உன் சத்துருவை சிநேகிங்கள். அப்ப நம்மளுக்கு சத்துரு கண்டிப்பா என்ன தேவை? ஏன் தேவை? ஒரு பாடு, அவமானம், நிந்தை இது எல்லாமே இருந்தாத்த எதை கற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும் நம்மளுக்கு முக்கியம் என்ன தேவைன்னா மனத்தாழ்மை கண்டிப்பா தேவை. அப்ப இந்த மனத்தாழ்மை உள்ள வரணும்னா யாருடைய அன்பு வேணும்? பிதாவுடைய தேவனுடைய அன்பு வேணும். அந்த அன்பு கூட எப்படி இருக்குன்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இருந்தாத்த இந்த ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள என்ன செய்யலாம், நீக்கமாற நடந்திருக்கு பார்க்கணும். இப்ப இது வந்து 5வது ஒரு காரியம். 6வது காரியம் என்னன்னு பார்க்கும்போது அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எதை வெறுத்தார்? பாவிகளை வெறுத்தாரா? பாவத்தை இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு பாவத்தை
வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கு. ஆனால் பாவம் செஞ்சவர் மேலே வெறுப்பு வந்துச்சான்னு பாருங்க. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது அப்படி நம்மளுக்கு அப்படியே கம்பேர் பண்ணுங்க. நம்ம யாரை மன்னிக்கிறோம்? நம்ம மன்னிக்க வேணாம், தண்டிக்கத்தான் செய்கிறோம் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்க கோவப்பட்டது மாதிரி பல மடங்கு என்ன செஞ்சிடும்? கோவப்பட்டுறோம். அவங்க பேசுனதை காட்டில 2 வார்த்தை கூட பேசிடுறோம். அப்ப என்ன சொல்றாரு? பாவத்தை நீங்க வெறுங்க, பாவம் செஞ்ச சகோதரன் நீங்க என்ன பண்ணிக்கிறாங்க? வெறுக்கிறான்னு பாருங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் கூட ரீப்ரண்ட் 45:24 என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு விஷயம் கடைசி காலத்துல சபை வகுப்பாரில் தான் காணப்படுமா. என்ன காணப்படும்? ஒரு சோதனை வரும்னா இந்த விஷயம் கண்டிப்பா நம்மளுக்கு வச்சுன்னா, யார்கிட்டலாம் இந்த பயபக்தி இருக்கோ, இந்த பயபக்தி இருக்கிற நிமிஷத்துல தான் என்னென்ன இருக்கும்? தேவனத்தில் முழு அந்த அன்புக்குரிய விஷயம் இருக்கும், தாழ்மை விஷயம், மனத்தாழ்மை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். ஏங்கன்னா நம்ம மத்திய 5:40 நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? உங்களை பயிற்சிகளுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்தாக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இந்த புனலட்சங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடிய நம்ம சுய சிந்தையிலேயோ நம்ம சுய வாழ்க்கையிலேயோ நமக்கு ஒருபோதும் ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னா கண்டிப்பா அதை கற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் பார்க்குறோம். அப்ப பாவத்தை வெறுக்கிறோன்னா நம்மளுக்கு எது அந்த பாவம் அப்படிங்கிறது எது நம்மளுக்கு சுட்டி காட்டுது? எது நம்மளுக்கு பாவங்கிறது சுட்டி காட்டுது? அவருடைய வார்த்தை. ஒரு வசனம் கூட படிங்க, எபிரேயர் 1:9. எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வறுத்தளிக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். நீர் நீதி எபிரேயர் 1:9 தானே? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். அந்த 10வது படிச்சிருங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அப்ப எதைத்தான் விரும்புறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். அப்படி வெறுக்கும் போது யாரை பார்க்கணும் தேவன் உயர்த்துறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துறான்னு பார்க்குறோம். அப்ப நம்ம கூட எதைத்தான் வெறுக்கணும்? பாவத்தை வெறுக்கணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். ஆனால் என்ன செய்யறோம்டா, சில சமயங்களில் பாவத்தை நேசிக்க ஆரம்பிச்சிடும், நீதியை வெறுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியாப்பட்ட ஒரு வகுப்பாரும் எதுக்குள்ள தான் இருப்பாங்க? சபைக்குள்ள தான் இருப்பாங்க. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சகோதரன் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, இது ரெண்டுமே செய்யக்கூடியவங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் எது நீதி, எது நியாயம், எது அக்கிரமங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை யார் தான் செஞ்சிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காங்க. அப்ப அவரை மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா கவனிச்சு பார்க்கணும். அதனால நம்ம பார்க்கும்போது அந்த சகோதர அன்புல கூட யாருக்காக ஜெபம் பண்றாரு? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கணும். யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது படிச்சிருங்க. யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிதா தேவன் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கொடுத்துருக்காரோ அவருக்காக யார் வேண்டா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டார். அது மாத்திரமல்ல, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள காத்துக்குங்க. ஏன்னா இவர் எப்படி இந்த உலகத்துல பாடுகள் நிந்தைகளை செய்து தேவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள், அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகள் கூட எங்கேயுமே உட்காரணும், அவரோடு கூட உட்காரணுங்கிறது யாருடைய ஆசை? முதல்ல இதாவது தேவனுடைய ஆசை, அதுக்கடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆசைப்படுறார். அப்ப பிதாவை தேவன் எது ஆசைப்படுறாரோ அதைத்தான் யார் ஆசைப்படுவா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசைப்படுவாங்கன்னா, அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பா தன்னுடைய சகோதரர் செய்கிற தவறையோ அல்லது பாவத்தையோ என்ன பண்ணிடுவாங்க? கண்டிப்பா அதை மறக்கிறோம். ஏன்னா நாம் படிக்கிறோம், அன்பு சகல பாவத்தை என்ன செய்யும்? மூடும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை ஒரு விஷயம் செஞ்சுட்டா அதை ஊறி என்ன செஞ்சோன்னா பெருசாக்கிடுவோம். இல்லைன்னா அவளை நேர கூப்பிட்டு வேத வசனத்தை சொல்லி திருத்தினா அது ஆவிக்குரிய ஒரு காரியமா இருக்கு. ஆனாச்சுன்னா சுய சிந்தையில வரக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா அவங்கள அந்த ஒரு அடிச்சூடுகளை பின்பற்ற பிள்ளைகளை அடிச்சூடுகளை பின்பற்றாத அளவுக்கு நம்ம அவனுடைய வார்த்தையை தான் போயிடக்கூடாது. அப்ப எப்போதுமே கிறிஸ்துவோடும் தேவனோடு கூடி இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உண்டாக்கணுடைய அந்த ஒரு பாதையை விட்டு விலகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எப்போதுமே எந்த ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சகோதரோ ஒரு சகோதரியோ ஒரு விஷயத்தை அது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி அல்லது மேய்ச்சிமையில செஞ்சாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள அன்பாய் கூப்பிட்டு அவங்கள நினைச்சுன்னா ஆறுதல் சொல்லி இது தேவனுடைய நீதிக்கும் கட்டளைகளுக்கும் புறம்பானது அப்படிங்கிற நம்ம நினைச்சுன்னா, கிறிஸ்து எப்படி சீசர்களை திடப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வச்சாரோ, எப்படின்னா பரிசுத்த ஆவியை கொடுத்து செய்ய வச்சாரோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்ம நினைச்சுன்னா அந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள ஒவ்வொரு சகோதரியும் நம்ம நடத்துன்னு பார்க்குறோம். அதனால நம்ம பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட மேய்ப்பன்? ஒரு நல்ல மேய்ப்பன். அப்ப அவர் அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்குறாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறாரு. அப்ப நாமும் கூட ஜீவனே போகக்கூடிய காரியமா இருந்தாலும், ஒரு சகோதரன் ஜீவனே போகக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் தான் கொடுக்க முடியும். அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, ரைக்கவோ அவங்களை வெறுக்கவோ கூடாது. ஒருவேளை நம்ம பாசிட்டோம்னா என்ன ஆயிப்போம்? தேவனுடைய நீதியை நம்ம செய்கிற மாதிரி ஆயிப்போம். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, பழி வாங்குறது எனக்கு அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, அது நிமித்தமாக நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களுடைய அந்த மனத்தாழ்மை கீழ்ப்படியில நீங்க என்ன செஞ்சீங்க கத்துக்கன்னு சொல்றான்னு பாருங்க. அதனால யோவான் 10:11 கூட படிச்சுங்க. யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதனால அவர் சொல்றாரு, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கும்போது 1 யோவான் 3:17-18 அந்த வசனத்தை கூட படிங்க. 1 யோவான் 3:16 மற்றும் 17-18 படிச்சுங்க. 1 யோவான் 3:16 முதல் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அப்ப நம்ம ஒரு சகோதரனுக்கு நம்ம ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கணும், அவங்கள ஜீவனை எடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருந்திருக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்ப எந்த வகையில நம்மளுடைய சகோதரர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பாவத்தை வெறுக்க முடிய அந்த பாவத்தை செய்த சகோதரர் நம்ம எந்த காரியத்தை கொண்டு வெறுத்துடக்கூடாதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை சார்ந்து தான் வாழ்ந்துருந்தாரு? சீசர்கள் நம்பியா இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் நம்பியா? கண்டிப்பா இல்லை. அவர் யாரை சார்ந்து தான் வாழ்ந்திருந்தாரு? தேவனை மட்டும்தான் சார்ந்து வாழ்ந்திருந்தான்னு பார்ப்போம். அப்ப நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல், நம்முடைய சொல்லு கூட யாருடைய வார்த்தையா இருக்கணும், யாருடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை யாரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். ஏன்னா 33 வருஷத்துல, குறிப்பா அந்த 3 வருஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு செய்யும் செயலும் அவருடைய பேசின வார்த்தையிலும் யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது?
பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சிருக்காருன்னா கரெக்டாக தேவனை சார்ந்தே செஞ்சிருக்காரு. அப்போ எதா இருந்தாலும் தேவன் எனக்கு சொல்லணும், தேவன் இதை செய்ய சொன்னாதான் நான் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதா தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு 2 ஃபேமிலி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஃபேமிலியில் ஒரு குழந்தைய யாராவது மேன்மை பாராட்டி சொன்னான்னு வச்சுங்களேன், அடுத்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரர் சகோதரி அவருடைய குழந்தைகள் எப்படி பேசுவார்? அவங்களும் மேன்மைப்படுத்தி தான் பேசுவார். ஏன்னா தாய் தகப்பனா அந்த பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்பு. ஆனால் உலக பிரகாரமே அந்த ஒரு அன்பு அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை அவர் எந்த மாதிரி மகிமையில வச்சிருந்தாரு, அப்படியாப்பட்ட குமாரனை எங்கேயாவது வந்து அவரை வந்து ஒரு இழிவான ஒரு விஷயத்துக்கு ஆதாயப்படுத்தினா கண்டிப்பாக கிடையாது. அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை யார் கொடுக்குறான்னா அவருக்கே கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சிறு குழந்தை எப்படி வந்து தன் தகப்பனிடத்தில் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம், அதே மாதிரி யாரும் இருக்கா? ஆண்டவராகிய இயேசுக்கு இருக்காரு. அப்போ தலை அப்படி இருக்கும்போது நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செய்கை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சுக்கள் யாரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும், யாரை கேட்டு நம்ம பேசுறதா இருக்கணும். பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரோ, அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள் என்ன சொல்றதோ அதுக்கு கீழ்ப்படிந்து அதனுடைய கிரியையில தான் நம்ம செய்ய முடியும். நம்முடைய சுய சித்தத்தையோ சுய செயல்பாடுகளை வந்து என்ன ஒரு காலத்திலும் வந்து நம்மனா செஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்ப இது மாத்திரமல்ல, அப்ப அந்த மாதிரி செய்யும் போது பிதாவை தேவன் எப்படி இருக்காரு, இவர் எப்படி வந்து முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கொடுத்தாரோ அதே அன்பை யாருக்கு காட்டுறாரு? அவருடைய குமாரன் காட்டுறாரு. ஏன்னா அவர் எப்படி வந்து சிங்காசனத்துல இருக்காரோ அதே சிங்காசனத்துல வரபத்தில் யாரு இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காங்க. அப்ப அந்த ஒரு ஸ்தானத்துல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் கூட பிதாவை தேவன் என்ன நினைத்தாரோ அதே ஒரு சூழ்நிலையில இருக்கிற இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற சகோதர சகோதரியில எப்படி கூப்பிடுறான்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே. அப்ப அந்த அழைப்பை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நாம அதன்படி நடந்தோம்னா எப்படி பிதாவை தேவனுடைய சிங்காசனம், அதுக்கடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதுக்கடுத்து யார் உட்கார போறா? நம்ம உட்கார போறோம் இல்லையா? அந்த ஸ்தானத்தை அடையணும்னா யாரத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும்? கிறிஸ்துவத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும்னு பார்க்குறோம். ஒரு வசனம் கூட படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு புருஷன் ஸ்திரீயின் மேல, அதாவது மனைவி மேல எப்படி அன்பு வச்சிருக்காரு அதே அன்பு யார் வச்சிருக்கா? கிறிஸ்து சபை மேல வச்சிருக்காரு. அப்ப அது எதை வச்சு சுத்தம் பண்றான்னா அதை திருவசனத்தை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து என்ன பண்றாராம்? பரிசுத்தமாக்குறார். இப்ப இதே ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபை வைப்பாருக்கு தண்ணீர் முழுக்கினால் மாத்திரம் அவர் என்ன செய்யல, சுத்தப்படுத்தல, அவருடைய ரத்தத்தினால நம்மளை என்ன செய்யறாரு? சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரத்தத்தினால சுத்தப்படுத்தினால் மட்டும் ஒழிய அவருடைய அந்த ஒரு பந்தியில நம்ம வந்து பங்கு கொள்வதற்கு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு பரிசுத்தமா இருக்கும். ஒருவேளை அந்த ரத்தத்தினால நம்ம வந்து கலவலை அப்படின்னா என்ன ஆகி போகும்? அது பரிசுத்தமா இருக்குது. அது வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கன்னியா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, தேவனோடு சார்ந்து இருக்கிறத நம்ம வந்து விட்டுட்டு உலகத்தோடு சார்ந்திருந்தோம்னா அது எதுக்குள்ள கொண்டு போயிடணுமா? 2ஆம் மரணத்துக்குள்ள கொண்டு போயிடுவோம். ஏன்னா அது அப்படியே போய் 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 கடைசியில் யாரை மறந்துடுவோம்? பிதாவைய தேவனை மறந்துடுவோம். உலக பிரகாரம் போகும்போது நம்முடைய அந்த ஆவிக்குரிய வசனங்கள், ஆவிக்கு அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்மளால நினைச்ச முடியாது, கண்டிப்பாக வாழ முடியும்னு பார்க்கணும்.
அப்போ யாரைத்தான் சார்ந்திருக்கும்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி என் பிதா என் பிதா என் பிதா அப்படின்னு பேசுகிறாரோ, அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் எது நிமித்தமாக நம்ம கேட்கணும். ஜெபத்தின் மூலியமாக, தகப்பனே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். யார் மூலியமானா உங்களுடைய குமாரன் மூலியமாக நாங்கள் அதை செய்கிறோன்னு பார்க்கணும். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. பாருங்க, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொண்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கணும். இப்போ இந்த விஷயம் ஃபுல்லா யாருக்குள்ள இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அப்படியே என்ன சொல்றான்னா, இதை வச்சு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதே 14ஆம் வசனம் என்ன சொல்றான்னா, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். 15ஆம் வசனம் சொல்றான்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவை, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டீர்கள். எப்படி இருக்கணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணுமா? ஏன்? நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த பந்தியில் பங்கடைவதற்கு அவர் எப்படியெல்லாம் அந்த முன்மாதிரியாக இருந்தாரோ அதே மாதிரி நாம் கிறிஸ்துவை கவனித்து அதன்படி செஞ்சோம்னா எங்கே போகலாம்? யாருமே காணக்கூடாத பிதாவை தேவனை நம்ம நினைச்சுனா பார்க்கலான்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை நம்ம போகணும்னா யாரை தான் கவனித்து பார்க்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த 7 ஒரு விஷய காரியம் யாருக்கு இருந்துக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருந்திருக்கு. இந்த ஒரு 7 காரியத்தை நம்ம அணிதின வாழ்க்கையில் நம்ம பிரயோஜனப்படுத்தி அதற்கேற்ற கனிகளை கொடுத்தோம்னா இந்த வருகிற 31ஆம் தேதியிலும் அந்த ஒரு பந்தியில் பங்கடைவதற்கு நம்மளுக்கு எப்படின்னா ஒரு பங்காளிகளாக அவருடைய சரீர அங்கங்களாக அதில் கையொப்பதற்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து இந்த ஒரு செய்தியை கூட உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பினை நம்மளுக்கு கொடுத்து நம்முடைய பிதா தேவனுக்கு மீண்டுமாக துதி நன்றி எடுத்துக்கொள்வோம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 7 பாயிண்ட் நம்மளோட பார்த்தோம். இதுக்கு உதாரணமாக நம்ம ஒரே ஒரு பாயிண்டை சொல்லி கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சிடலாம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்குற விஷயத்தில் பழைய ஏற்பாட்டில் வனாந்திர பிரயாணத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்களால் நிறைய மனிதர்கள் இறந்தப்போ அங்கே தேவன் மோசைக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ண உண்டாக்கி இருப்பாங்க, அதை கவனித்து பார்க்கிறவன் என்ன பண்ணிடுவான்? பிழைப்பான். இது அப்படியே நமக்கு இதை எடுத்துக்கலாம். அங்கே கொல்லிவாய் சர்ப்பத்தை கவனித்து பார்த்தா பிழைச்சிக்குவாங்க. இங்கே அதே மாதிரி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் என்ன பண்ண போகிறார்? உயர்த்தப்பட போகிறார் இல்லையா? அப்போ அதே மாதிரி அந்த சர்ப்பத்தை பார்த்தவங்க பிழைச்ச மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்துவை யார் யார் கவனித்து பார்க்காங்களோ அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? பிழைத்துக் கொள்வார்கள். அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா போவாங்க. அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறாங்க. புரியும். ஸோ ஒரு 7 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். அவருடைய குணலட்சணங்களை அதை கவனித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அபேசப்படுத்தி அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம அதற்கு முன்பாக அப்பம் ரசத்துக்கு முன்பாக நிற்கிறதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்றதுக்கு இந்த கேரக்டர்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தூது கொடுத்த அன்பு சகோதரர் கூட அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி இறைவன் கீதங்கள் வேண்டாம், டைம் ஆகிட்டதுனால அன்பு சகோதரர் செல்வமணி அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏற்கும்படியாக கேட்கணும். ஜெபம் செய்வோம்.
அன்பும் இரக்கமும் மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளிலும் கூட இந்த சாயங்கால பொழுதிலே சகோதர சகோதரிகளாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய மகத்துவமுள்ள சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் தேவன் தந்த மேலான கிருபைகளுக்காக உம்முடைய நேசகுமாரருடைய பரிசுத்த நாமத்தினாலே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். தகப்பனே அப்பா, கடந்து போன நாட்கள் முழுவதிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்து வழிநடத்தின உம்முடைய தயவுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா,